சென்ற வாரத்திலே நாம் தொடர்ந்து இந்த அபிஷேகத்தினுடைய பகுதியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் சில வாரங்களாக. சென்ற வாரத்திலே இரண்டாவது பாயிண்ட்டை தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அது என்னவென்றால், அபிஷேகத்தினுடைய பலன்களுடைய இரண்டாவது பாயிண்ட் ரீகால் பண்ணுறோம் கொஞ்சம். The anointing advances you and pushes you forward. சென்ற வாரத்தில் நாம் தியானித்தது அபிஷேகம் நம்மை முன்னேற்றி முன்னோக்கி தள்ளுகிறதா இருக்கிறது. ஆமேன். அநேக அபிஷேக வார்த்தைகளை குறித்து தியானித்தோம். அவைகள் நம்மை எப்படியாக தள்ளுகிறது? முன்னேற்றி முன்னோக்கி தள்ளுகிறது. இட்ஸ் புஷஸ் அஸ் ஃபார்வர்டு. நம்மை புஷ் பண்ணி முன்னாடி தள்ளுகிறதா இருக்கிறது. அபிஷேகம் நம்ம எப்பயுமே இட் புஷ் ஃபார்வர்ட்ஸ். ஆமேன். நம்ம நிறைய விஷயங்களுக்காக கவனித்தோம், பார்த்தோம். ஆண்டவர் எப்படியாக முன்னோக்கி போவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார் என்று. ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், டுடேஸ் டாபிக் என்னன்னா, பரிசுத்த ஆவி வந்தால் வேறு மனுஷன் ஆவாய். The anointing causes you to become a new man and a new woman. என்னதுங்க? அபிஷேகம் உங்களை ஒரு புதிய ஆணாக ஒரு புதிய பெண்ணாக மாற்றுகிறது. எப்படி? அபிஷேகம் நம்மை ஒரு புதிய ஆணாக ஒரு புதிய பெண்ணாக மாற்றுகிறது. The anointing causes you to become a new man and a new woman. அதுதான் அபிஷேகம் ஒரு மனிதனை வேறு மனுஷனாக மாற்றுகிறது. வேறு மனுஷனாக. நான் இந்த பிக்சரை தேடிட்டு இருந்தேன், என்ன போடலான்னு. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பிக்சர் எனக்கு கிடச்சிது. ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்கிற காட்டில் அவனுக்குள்ள ஒரு புது அபிஷேகம், ஒரு புது ஸ்பிரிட் வந்தோன்னா அவனை அறியாமல் உற்சாகத்தில் அவன் கையை விரித்து, எனக்குள்ள ஒரு புதிய மனிதனை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ இதை நான் எடிட் பண்ணி இதை வச்சேன், இந்த வார்த்தையை. அபிஷேகம், பரிசுத்த ஆவி என்ன மாற்றுகிறது? வேறு மனிதர்களாக. சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது வசனம் சொல்லுது, நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எல்லாத்திலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வேறு மனிதர்களாக மாறணும். மற்றவர்களுக்கு முன்பதாக மற்றவர்கள் பார்க்கும்படியாக வேற மனுஷர்களாக நம்ம தெரியணும். இது அவர்களை மாதிரியே தான் இருக்கிறாங்க, இவங்ககிட்ட நோ சேஞ்சஸ் அப்படின்னா இன்னும் ஒரு மாற்றம் எனக்குள்ளே வரலை. தேவ அபிஷேகம் நமக்குள்ளே வந்தால் நமக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் நடக்கணும். என்னதுங்க? ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ சொல்கிறதில்ல. ஒரு குழந்தை பிறந்தது முதல் குழந்தை அப்படியே இருக்கிறது அல்ல. அது ஒவ்வொரு நாளும் அதனுடைய டிஃப்ரெண்ட் தெரியும். ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தையோட டிஃப்ரெண்ட். அந்த குழந்தை ஒவ்வொரு வருடம் போகும் பொழுதும் அதனுடைய டிஃப்ரெண்ட் தெரியுது. ஒவ்வொரு நாட்களாய் அந்த குழந்தை மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறதே தவிர, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து 10 வருஷம் அதே மாதிரி படுத்திருந்ததுன்னா அந்த குழந்தை அது ஏதோ பிரச்சனைக்குரிய குழந்தையாக இருக்குது. இப்போ அந்த குழந்தைக்குள்ளே நிறைய வித்தியாசங்கள் உண்டுது. அந்த குழந்தை பருவத்திலிருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுகிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுது, அப்புறம் கொஞ்சம் மாறுது, மாறி 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 ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு கால சூழ்நிலைகளுக்குள்ளாக மாறிக்கொண்டே இருக்கிறது போல ஒரு மாற்றம். சொல்லுங்க, ஒரு மாற்றம், ஒரு மாற்றம். அப்போ தேவ அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும். சொல்லுங்க. ஆமாம், தேவ அபிஷேகம் வரும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகும். கண்டிப்பாக உண்டாகும். அது உண்டாகாமல் இருக்கவே இருக்காது. அது ஃபீல் பண்ணவங்களுக்கு, அந்த மாற்றத்தை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த மாற்றம் என்னவென்று. எனக்கே தெரியும், எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே தெரியணும், உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குது, ஒரு மாற்றம் உண்டாயிருக்குங்கிறது நம்மளே அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் வந்தால் இந்த மாற்றம் உண்டாகும். ஒருவேளை இந்த மாற்றத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, இந்த மாற்றத்தை என்னால் காண முடியவில்லை என்றால் இன்னும் ஒரு சரியான தேவ அபிஷேகத்துக்குள்ளே இன்னும் நான் ஈடுபடவில்லை.
ஒரு தேவ அபிஷேகத்துக்குள்ளே வந்து விட்டால் பிளேயர்ஸ்லாம் சொல்கிறாங்க, பிளேயர்ஸ் அதாவது விளையாட்டு வீரர்கள் சொல்கிறாங்க, ஃபார்ம் அவுட் ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. ஃபார்ம் அவுட் அப்படின்னு என்னது, அவன் விளாட்றதுக்கு இப்போ விளாட்ற அவனுடைய ஸ்டேஜில் அவன் இல்லை. அவனும் அடிச்சடித்து பார்க்குறான், கோல் போட்டு பார்க்கணுன்னு உதைக்கிறான், அது கோல் போஸ்ட்டுக்குள்ளே போகவே மாட்டேங்குது. அவன் அடிக்கிறதெல்லாம் எங்கெங்கேயோ போகுது, ஃபார்ம் அவுட் ஆகிட்டான். இந்த மேட்ச்சில் பாருங்கள், திடீர்னு வந்தார், பயங்கரமான அடி அடித்தார், ஃபார்முக்கு வந்துட்டார். என்னது, ஆமாம், அது தமிழ் எப்படி சொல்கிறது, ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது. சரி, ரைட், ஏதோ ஒன்று. தண்ணிலைக்கு வந்துட்டாரா? ஓ, ஆட்டத்துக்குள்ளே வந்துட்டார். அவருடைய கான்சென்ட்ரேஷன் இங்கே வந்துருச்சு. ஒரு பெரிய மாற்றம் அங்கே. ஸோ மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். சொல்லுங்க, இருக்கீங்களா தானே? கரெக்டாக 1 ஹவர் தான் பேசுவேன், கவலைப்படாதீங்க. 1 ஹவர் தான். நயனுக்கு தான்னு முடிச்சிடுவேன். எப்படி சொல்லுங்க, என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, சிரிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நயனுக்கு ஆமாம், எனக்கு இருக்கிற நேரம் நான் எனக்கே பாருங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டேன். ஆமாம், பாஸ்ட்ரி போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ரொம்ப நேரம் பேசுகிறாரு. சிலர்லாம் ரொம்ப நேரம் பேசும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. என்ன மாற்றம் தெரியுமா? நல்லா உட்காந்துட்டு தூங்கி ஆரம்பிச்சிருவீங்க. அது ஒரு மாற்றம் தான். தூக்கத்தின் மாற்றத்தை நான் மாற்ற வேண்டும் அல்லவா, அதனால் நான் மாறிக்கொண்டேன். நான் மாறிக்கொண்டபடினால நீங்கள் உங்கள் தூக்கத்தின் மாற்றத்தை மாற்றி விட்டீர்கள். சரி, எல்லாமே ஒரு மாற்றம் தான். ஒரு ஆமேன் வந்திருக்குன்னு நினச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறது மாற்றத்தை. வாசிக்கலாம். 1 சாமுவேல், நாம் சென்ற வாரத்தில் தியானித்த வசனத்தில் அப்படியே இன்னும் கொஞ்சம் அடுத்த பகுதியில் போகிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவி இறங்குவார். சரி, நல்ல கவனிங்க. சவுலை குறித்து நாம் தியானிக்கும் போது இந்த வசனத்தை நாம் கடந்து வந்தோம். அந்த வசனத்தை திரும்பியுமாக பார்க்கும் பொழுது, the spirit of the Lord will come powerfully upon you. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில வல்லமையா வரும் பொழுது you will prophesy with them and அழகப்பட்டிருக்குது, you will be changed into a different man. நீ ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனாக மாறுவ அப்படின்னு தீர்க்கதரிசி ஆகிய அந்த ஊழியக்காரன் சவுலை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறது அதுதான். என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களிடத்தில் வரும் பொழுது நாம் ஒரு டிஃப்ரெண்ட் மனிதர்களாக, டிஃப்ரெண்ட் மனுஷர்களாக, மனுஷிகளாக நாம் மாற முடியும். அதான் வசனம் ஆங்கிலத்தில் போட்டிருக்குது, யூ வில் பி சேஞ்ச்டு இன்டு எ டிஃப்ரெண்ட் பர்சன். ஒரு வித்தியாசமான பர்சன். முதல்ல ரொம்ப கோவப்பட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருச்சு. அது என்னது? முதல்ல கொஞ்சம் கோவப்பட்டு இருந்தேன், இப்போ ரொம்ப கோவப்படுறேன். இதுவும் ஒரு வித்தியாசம் தான். ஆனால் இந்த வித்தியாசம் வேற வித்தியாசம். கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, எது அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். முதல்ல கம்மியாக அன்பு காட்டிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் அதிகமாக அன்பு காட்டுறேன். இட்ஸ் a சேஞ்ச் இன் மை லைஃப். முதல்ல சண்டை ஓட்டால் சமாதானமே ஆக மாட்டேன், இப்போ டக்குன்னு ஒரு சமாதானத்தின் ஆவியானவர், எப்பா என்னப்பா சமாதானம் ஆயிருங்களேன் அப்படின்னு என் இருதயத்தில் உணர்த்தி வைக்கிற. இட்ஸ் கால்டு டிஃப்ரெண்ட். சொல்லுங்க மக்களை, புரியுதுங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஒரு டிஃப்ரெண்ட். முதல்ல என்ன சொன்னாலும் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், அது நான் இதுக்கு செய்யணும். இப்போ ஆமாம், கொஞ்சம் வேலையை செய்வோம். இட்ஸ் கால், சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யூ வில் பி சேஞ்ச்டு இன்டு டிஃபரண்ட் பர்சன். இவங்க வித்தியாசமாக இருக்காங்களப்பா. என்னது அங்கே அதான் சொல்லப்படுது, நீ வேறு மனுஷனாவாய். இவர்களுடைய கேரக்டர், குணாதிசயங்கள் மாறிடுச்சே. என்னதுங்க? எவ்வளவு வந்தாலும் இந்த கேரக்டரை மாற்ற மாட்டேங்கிறான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கேரக்டர் மாறாமல் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லாமல், இவன் கேரக்டர் கொஞ்சம் மாறிடுச்சுங்க, பரவாயில்ல, முதல்லைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாட்டு இருக்குது.
தேவ ஆவியானவர் வந்தால், அதுதான் வசனம் சொல்லுது, அந்த உணர்த்துவிக்கும் ஆவியானவர் வரும் பொழுது, அந்த உணர்வுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, அந்த உணர்வுள்ள ஆவியானவரை நம் உணரும் பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆமேன். நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய நேரம் நமக்குள்ளே மாற்றம் உண்டாகுது, ஆனாலும் திரும்பி பேக் டு ஃபார்ம் மாதிரி திருப்பி அங்கே போயிடுறோம். திருப்பி மாற்றம் உண்டாகுது, திருப்பி பழைய நிலைக்கு போயிடும். திருப்பி மாற்றம் உண்டாகுது, திருப்பி சில பழைய காரியங்கள், இப்படியே இப்படி ஆசிலேஷனாக இருக்குது. அது இல்லாமல் முன்னோக்கி தள்ளுகிற, முன்னேற்றத்துக்கு தள்ளுகிற அந்த தேவனுடைய வேறு மனுஷனாய் மாறுவா என்ற மாற்றத்துக்குள்ளாக போக வேணுமே தவிர, இல்லை 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 நான் மாறிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Corinthians 5th chapter 5, 17 and 18 verse. இப்படி இருக்க, வசனத்தை நல்லா கவனிங்க, நமக்கு தெரிந்த வசனம் தான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், யாருக்குள் இருந்தால் கவனிச்சிங்களா? நல்லா தேவ வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் இருந்தால் எப்படியா? நல்லா கவனிங்களேன், ஆண்டவருக்குள்ள இருந்தா சேஞ்சஸ் வரணும். என்ன சேஞ்சு? புதுசு நடக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. புதுசு, பழசு இல்லை, புது சேஞ்ச். சொல்லுங்க, புது சேஞ்ச், நியூ சேஞ்ச். சொல்லுங்க, நியூ சேஞ்ச். வசனம் அடுத்து சொல்லுது, பழையவைகள் ஒளிந்து போயின. மக்களே நல்லா கவனிச்சிங்களா? பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது, எல்லாம் புதிய காரியமாய் மாறுகிறது. நீ வேறு மனுஷனாவாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா வசனம்? அழகா போட்டிருக்கு ஆங்கிலத்தில். therefore if a man be in Christ, if a man be in Christ, he is a new creation. புதிய கிரியேஷன், சிருஷ்டியாவே மாறிடுறான். அப்படின்னா என்னன்னா, அப்போ தான் கேட்பாங்க, ஆண்டவரே புதிய சிருஷ்டினா எப்படி நான் போய் தாயின் வயிற்றுலேருந்து திரும்பி பிறந்து வரதா அப்படின்னு சீஷர்கள் கேட்பாங்க. நீங்கள் சுவிசேஷங்களில் வாசித்து பாருங்க, ஏப்பா நீ புதிய சிருஷ்டியாக மாறணுன்னா சீஷர்கள், புதிய சிருஷ்டினா நியூ கிரியேஷன்னா அப்போ திரும்பி செத்து போய் திருப்பியும் தாயின் வயிற்றுலேருந்து பிறந்து வர்றதை பற்றியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பானுங்க. சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நமக்கு 7 ஜென்மம் இருக்குது, நம்ம இந்த பிறவியில் நம்ம செத்து போனோம், அடுத்த பிறவியில் நான் ராஜாதி ராஜாவாக வருவேன், அடுத்த ஜென்மத்தில் என்னது சொல்லுங்க, அடுத்த ஜென்மத்தில் நமக்கு 7 ஜென்மம் இருக்குது. அடேங்க அப்பா. சிலன்னு சொல்லுவாங்க, வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பா பிறந்திருக்காரு. அப்பா பிறந்திருந்தாருன்னா பேயாதாண்டா வரணும், பேய் பிறந்திருக்குன்னு தான் சொல்லணும். மக்கள் வேறு மனிதர்களை பார்க்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு வேறு மனிதனை பற்றி தெரியவில்லை. புரியுதா மக்கள்? என்னன்னு இங்கே ஆங்கிலத்தில் அழகப்பட்டிருக்குது, நியூ கிரியேஷன். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறானுங்க, ஆண்டவரே நான் எப்படி மரித்து திரும்பி போய் தாயின் வீட்டிலிருந்து பிறந்து வருவதா அப்படின்னு. அப்படி இல்லைடா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையாடா அப்படின்னு அவர் சொல்லுவார். மக்கள் நல்லா கவனிங்க, அங்கே போட்டிருக்கு பாருங்க, all things are passed away, behold all things are become new. all things are become new அப்படின்னா நல்லா கவனிங்க, நம்ம வீட்டில் புதுசு நடக்குது நிறையா. என்ன புதுசு நடக்குது? நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கொஞ்ச நாளில் பழசாயிரு, புது ட்ரெஸ் வாங்க போகிறோம், புதுசு நடக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பழசு. இல்லைன்னா கடைக்கு போனாலும் ஏதோ ஒரு பாத்திரத்தை பார்த்தோன்னு, ஒரு கரண்டி நல்லா இருக்கணும்னு உடனே கரண்டி இருந்தாலும் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா. எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி? எல்லாருமே செஞ்சுருப்போம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா செருப்பு பைத்தியம், பார்த்துருக்கீங்களா? போனோன்னு எத்தனை செருப்பு இருந்தாலும் ஆஹா இது நியூ மாடல், இது ஒன்று வாங்கி போடுவோம். வீட்டுக்கு வந்து 2 நாளில் வேறு மனுஷனாய் மாறுவாய். எல்லாம் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் புதுசு மாறுது, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாமே புதுசு மாறுது. ஆனால் மாற வேண்டியது யார் தெரியுமா? பாடல் வரிகள் சொல்லுது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் அப்படின்னா என்னன்னு, டே பை டே புதிதாக்கப்படுகின்ற நேரம், நியூ கிரியேஷனாக மாறணும். அப்போ அந்த வசனம் அதான் சொல்லுது, behold all things are become new. நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பிகமிங் நியூ. நம்ம வீட்டில் இருக்கிற ஈவன் நம்முடைய வாழ்க்கை கூட ஒவ்வொரு வருடத்தை நாம் கடந்து போகும் பொழுதும்
ஒரு வயசுலேருந்து அடுத்த வயசுக்கு பிகமிங் நியூ என்டரிங் இன்டு நியூ இயர், புதிய வருடத்துக்குள்ளே போகிறோம். தேசமும் ஒவ்வொரு புதிய வருடங்களுக்குள்ளாக கடந்து போகிறது, எல்லாமே புதுசாய் மாறுகிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் புதிதாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது 18, இவைகள் எல்லாம் அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சுங்க. இவை எல்லாம் யாரால் உண்டாயிருக்கிறது தெரியுமா? தேவன் விரும்புகிறது. சொல்லுங்க, தேவன் விரும்புகிறது. and all things are of God. என்னன்னா எல்லாமே என் தேவனால புதிதா மாற்றப்படுகிறது. ஆண்டவர் விரும்புகிறது, நான் புதிய காரியத்தை செய்ய வேண்டும், நான் புதிய மனிதனை மாற வேண்டும். அபிஷேகம் வரும் பொழுது எனக்குள்ளே ஒரு புதிய மாற்றம். சொல்லுங்க, என் பேச்சிலே ஒரு புதிய மாற்றத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய கிரியைகளிலே ஒரு புதிய மாற்றத்தை பார்க்க வேண்டும். அபிஷேகம் வந்துவிட்டால், ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு மனுஷிக்குள்ளாக அபிஷேகம் வந்துவிட்டால் புதிய மனிதர்கள், நீ வேறு மனுஷனா மாறுவப்பா. அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் புதிய நாளை கர்த்தர் காண கிருபை செய்கிறார். ஒவ்வொரு நாளிலையும் ஏதாவது ஒரு 0.5% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நம்ம இல்லைன்னா வேஸ்ட் நம்ம வாழ்கிறது. நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒரு 0.5% ஒரு நாளைக்கு மாறணும். அப்படி மாற்றம் நமக்குள்ளே உண்டாகவில்லை என்றால் நாம் ஓடுகிற ஓட்டம் அது வீணான ஓட்டமாக இருக்கும். அவர் சொல்லுகிறார், சவுலை பார்த்து, நீ ஆண்டவருடைய ஆவி உண்மையில் வருவ, நீ வேறு மனுஷனா மாறுவ. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே வரும் பொழுது நாம் வேறு மனிதர்களை மாற வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:11 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 51:11 சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். தாவீது சொல்லுகிறார், cast me not away from the presence and take not thy holy spirit from me. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன வேறு மனுஷனை மாத்துறது யார் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவர். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும் என்னை விட்டு நீங்கிட்டா நான் வேறு மனுஷனா மாற முடியாது. தாவீது தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருந்தேன். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வேறு மனுஷனா மாற முடியாது. இப்ப இந்த வேறு மனுஷனா மாறுவதற்கு சொல்லி கொடுக்கிறதே தேவ ஆவியானவர். அதனால ஆண்டவர் உங்களுடைய சமூகத்திலிருந்து இதை துரத்திடாதீங்க. ஏன்னா அவருடைய சமூகத்தில் தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீ நீ இது சரியில்லைப்பா, நீ இன்னும் வேறு மனுஷனா மாறாமல் இருக்கு, நீ வேற மனுஷனா மாறிட்டு இருக்கிற. அதனால எது சொல்லுங்க, அதனால நீ வேற மனுஷனா மாறணும் அப்படின்னு தேவ சமூகம் பரிசுத்த ஆவி சொல்றாரு. அதான் தாவீது சொல்றாரு, இந்த சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்க. ஏன்னா இந்த சமூகம் தான் எனக்கு என்ன பண்ணுது? சொல்லுங்க, இந்த சமூகம் தான் என்ன பண்ணுது? தேவ சமூகம் தான் எனக்கு சொல்லி கொடுக்குது எது சரி எது தவறு. தேவ சமூகம் தான் எனக்கு டீச் பண்ணுது எது சரியான வழியில் போக வேண்டும் என்று சொல்லி. பரிசுத்த ஆவி தான் சொல்லி கொடுக்கிறது. இந்த ஆவியை என்னட்டு தள்ளிடாதீங்கப்பா. ஏன்னா இதை எடுத்துட்டீங்கன்னா நான் வேற மனுஷனா மாறிடுவேன். எப்படி? வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:16-17 வசனங்கள். யோவான், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நல்ல கவனிங்க. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் தந்தருளுவார். அந்த காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நல்லா கவனிங்க. நான் வேறு மனுஷனாய் மாறுவதற்கு அவர் எனக்குள்ளே இருந்தால் மட்டுமே வேறு மனிதனாய் மாற முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்ற பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன்.
அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பாரு, சரியான சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பாரு. எப்பா, நீ நல்ல ஜோமனுப்பா, நல்ல ஜபத்தில் வளரு, நல்ல அபிஷேகத்தில் வளரு, நீ வேற மனுஷனா மாறுவ. நீ நல்ல ஆவியில ஸ்பிரிட்ல வளரு, நீ வேற மனுஷனா இருப்ப. ஆவியில நீ வளர வளர வளரப்பா, நீ உலகத்தின் காரியத்தை பார்க்க மாட்ட. யுவர் ஐஸ் only saw the spiritual realm. அந்த உன்னுடைய கண்கள் ஆவிக்குரிய அந்த கண்ணோட்டத்தை, ராஜ்யங்களை மாத்திரமே பார்க்குமே தவிர உலகத்தின் காரியங்களை பார்க்காது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய காரியத்தில் பார்ப்பான். வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவர் விரும்புகிறது நாம் இப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே தவிர நாம் உலகத்தின் காரியத்தை உலகத்தில் இருக்கணும், ஆனால் உலகத்திலேயே மூழ்கிடக்கூடாது. என்னது? உலகத்தில் இருக்கணும், ஆனால் உலகத்தில் உள்ளவைகள். அதான் அவர் சொல்கிறாரு பாருங்க, அடுத்த லைனில் 17 வசனம் என்ன சொல்லுது? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகம் அவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறபடினால இந்த சத்திய ஆவியானவரை இந்த உலகம் பெற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற இந்த சத்திய ஆவியானவரை அவங்க பெறாதனால தான் அவங்களுக்குள்ள மாற்றம் வரல. ஏன்னா அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, பெற்றுக்கொள்ள முடியாது, தெரியல. அவங்க ஒருவேளை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்குள்ளே மாற்றம் உண்டாகும், பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் மாற்றம் உண்டாது. வசனம் சொல்லுது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இதை பார்க்க முடியவில்லை, உணர முடியவில்லை, மாற்றமில்லை. ஆனால் உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறபடினால் நீங்கள் அவரை அறிவீர்கள், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது. நான் சொன்னது புரிஞ்சுதா? அந்த வசனம் புரிஞ்சுதா? சத்திய ஆவியாக தேற்றரவாளனை உலகம் அறியாமலும் காணாமலும் இருக்கிறது. இவன் நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த மனிதர்கள், எந்த மனுஷன், எந்த மனுஷி சத்திய ஆவியாக தேற்றரவாளனை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள மாற்றம் வராது. மாற்றம் வரணும் அப்படின்னா இந்த மாற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிற அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் அவர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு சேஞ்சு வந்துடும். நமக்குள்ள ஒரு மாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நம்ம சரியா இன்னும் வசனம் சொல்லுது, சத்திய ஆவியை வேறொரு தேற்றரவாளனாய் உங்களுக்கு அவர் தந்தரில் இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. கொடுத்து இருந்துமே நிறைய நேரம் அந்த சத்திய ஆவியானவரை நாம் அறியாமலும் உணராமலும் இருக்கிறபடினால நமக்குள்ளே மாற்றம் வரல. ஆவியானவர்லாம் இருக்கிறாரு, அவரெல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு, அவர் இங்கே தான் இருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது எனக்குள்ளே. சவுலை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஆவியானவர் வரும்பொழுது நீ வேற மனுஷனா மாறுவார். வேற மனுஷனா மாறணும்னா அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வரணும். அந்த ஆவியானவர் வந்தாருன்னா நான் வேற மனுஷனா மாறிடுவேன். இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வரலைன்னா நான் வேற மனுஷனா மாற முடியாது. உலகம் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதபடியினால அவன் இருக்கிற மாதிரி இருக்கிறான், இன்னும் மோசமாக வேற மனுஷனா மாறிடுறான். நாம் அந்த சத்திய வரனாகிய தேற்றரவாளனை பெற்றுக்கொண்டபடியினால நாம் இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளே வேறு மனிதர்களாய் மாறுகிறோம். தேவன் விரும்புகிறது தான். ஒரு பாடல் வரிகள் இருக்கு, உமக்கு முன்பாக எவருமில்லை, உமக்கு பின்பாக இருப்பதில்லை, சகலமும் உம்மை பணிந்திடும், நீ நித்திய ஆளுநரே. அப்ப சகலமும் உமக்கு முன்பாகவும் எவரும் இல்லை, உமக்கு பின்பா. அதான் வசனம் சொல்லுது, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை நடத்தி சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுக்கும்போது நாம் எந்த விஷயத்திலெல்லாம் மாறணும், எதெல்லாம் விடணும், எதெல்லாம் மாறணும் அவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா மக்களே? நிறைய நேரம் நமக்கு இது
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் சத்திய ஆவியானவர் யார் என்று அறிந்தும் உணர்ந்தும் பார்த்தும், ஆனால் அந்த சத்திய ஆவியானவரை நாம் என்ன பண்ணுற? இன்னும் சொல்லுங்க, இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இன்னும் நமக்குள்ள மாற்றம் வரல. ஆண்டவர் விரும்புறது வேறு மனிதனாய். சிலர்லாம் சொல்கிறாங்க, இப்போ ட்ரெஸ்ஸிங்கில் என்ன ஆயிரப்போகுது, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தானே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரெண்டு வந்துருச்சு. எப்படி இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. ட்ரெஸ்ஸிங்கில் என்ன வந்துருச்சு? ட்ரெஸ்ஸு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிற நான் ஜெபம் பண்ணுறதும் ஆவியானவரும் எப்படி அப்படிங்கிறத பார்த்து தானே முடிவெடுக்க முடியும். ஆண்டவரும் வெளி தோற்றத்தை பார்க்காம உள்ளான தோற்றத்தை தானே பார்த்தாரு ஆண்டவர் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பேசிட்டு ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க எங்கூட வாங்க, வந்து உட்காருங்க, கூப்பிட்றோம். அப்படிலாம் பேசுகிறவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, வா ஒரு 20 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், வா ஒரு 20 மணி நேரம் ஆராதிக்கலாம், வா ஒரு 4 இடத்துல சுவிசேஷம் சொல்லி உன்னை மாட்டி விட்டு வந்துடுறேன், அடின்னு அடிச்சு உன்னை தூக்கி 15 நாள் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ நீ வேறு மனுஷனாக இருக்கிறியா, நீ நல்ல மனுஷனாக இருக்கிறியா, இல்லை உன்னோட வெளி தோற்றம் எப்படி இருக்குது, உன்னோட உள் தோற்றம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. நீ உண்மையாலுமே ஆண்டவருக்குண்டு வைராக்கியமாக வாழுகிறாயா, இல்லைன்னா தெரிச்சுக்கிட்டு ஒடியாடுறியான்னு பார்ப்போமே. மக்களே, பேசுகிறதுக்கு என்ன சொல்கிறது, ஆர்கியூ பண்ணுறதுக்கெலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் உண்மையாலுமே ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது ப்ராக்டிக்கலாக எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சவுலை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், நீ ஆமாம் வேறு மனுஷனாக ஆகணும், நீ வேறு மனுஷனாக மாறணும், நீ வேறு மனுஷனாக மாறணும். வேறு மனுஷனாக மாறணுன்னு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் மாற்றிக்கணும் போல் இல்லை, நம்முடைய ஸ்டைலெல்லாம் மாற்றிக்கணும் போல் இல்லை. பவுல் ஆண்டவரை தான் எழுதுகிறார். என்ன தெரியுமா? புறம்பான அலங்கரிப்பை தகர்த்து விட்டு உள்ளான அலங்கரிப்பாகிய சாந்தம், இச்சையடக்கம், அன்பு இவைகளினாலே நிறைந்தவர்களாக இருக்கணுமே தவிர. எப்படி அழகா சொல்றார், ஸ்திரீ மயிரை பின்னி பொன் ஆபரணங்களால் தரித்து தன்னுடைய விலையேற வஸ்துக்களை தரித்து கொண்டு அந்த அலங்கரிப்பை காட்டிலும் அவளுக்கு உள்ளான அலங்கரிப்பு தான் பெருசுன்னு பவுல் எழுதுறார். நல்லா கவனிங்க. வேறு மனுஷன் அப்படின்னா உண்மையாலுமே பரிசுத்த ஆவியானுடைய மாற்றம் வந்துச்சுன்னா நீங்கள் வெளி தோற்றமும் ஆட்டோமேட்டிக்கலாக மாறிடும். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் அனுப்புகிறேன் பாருங்கள். வச்சுருக்கேன், நிறைய கிளிப்பிங் வச்சுருக்கேன். ஒரு ஊழியக்காரர் பயங்கர பிஸ்னஸ் மேனாக இருந்தார், பயங்கர பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார், எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். அவர் பயங்கர கோடி கணக்கில் பணம் கிடக்குது. அதனால் திமிராகவே அப்படி கையிலெல்லாம் 5 விரலில் 5 மோதிரம், நல்ல பிரேஸ்லெட்டு, அது இதுன்னு போட்டுக்கிட்டு அப்படின்னு ஸ்டேஜிலெல்லாம் ஷூவை மாட்டிக்கிட்டு தான் நிற்கிறது. இப்போ யார் கேட்க முடியுமா என்னைய அப்படின்னு. ஒரு கொஞ்சம் நாள் ஆக ஆக ஆவியானவர் மண்டையோட தட்ட ஒவ்வொன்றா கழண்டு விழுகுது. எது கடைசியாக ஒரே ஒரு மோதிரம் மட்டும் போட்டிருக்கிறார். என்ன மோதிரம்னா வெட்டிங் ரிங். மனைவியும் கணவனும் கல்யாணம் பண்ண மோதிர ரிங் போட்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த மோதிர ரிங்கு தானாகவே உடஞ்சி கீழே விழுந்துருச்சான். அவர் அப்போ தான் நினச்சிக்கிட்டாரான், ஓஹோ ஆவியானவருக்கு இது ஒன்றும் பிடிக்கல போல, அது ஒன்றும் கழண்டு விழுந்துருச்சு அப்படின்னு. நல்லா கவனிங்க மக்களே, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டா இந்த வெளியான புறம்பான அலங்கரிப்பெல்லாம் நமக்கு முக்கியத்துவமாக தெரியவே தெரியாது. இதெல்லாம் முக்கியத்துவம் படுத்தவே மாட்டோம். வேறு மனிதர்களுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் கருதுகிறேன் பவுல் சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாமே நமக்கு அடப்போடா அப்படின்னு நமக்கு ஒரு பெருசாகவே எது மேலேயும் ஒரு நாட்டம் இருக்காது, வராது. எவ்வளவு லட்சங்களை கொடுத்தாலும் அவ்வளோதான் போ அப்படின்னு நமக்கு ஆயிருமே தவிர, இதுதான் ஒரு ரியல் சேஞ்சுக்கான அர்த்தம். உண்மையான மாற்றத்துக்கான அர்த்தமே அதுதான். அதான் வசனம் சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கும். என்னுடைய பொக்கிஷம் எல்லாம் ஆண்டவர் என்று நினைத்து கொண்டிருந்தால் என் இருதயம் எல்லாம் ஆண்டவரே உம்முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே, பாதம் அமரணுமே,
சித்தம் அறியணுமே. எப்படி? அவருடைய முகத்தை பார்க்கணும், முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே. எப்படி? சித்தம் செய்யணும். அதுதான் தேவ சித்தம் தான் கரெக்டானதாக இருக்கு. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13, 14 வசனங்கள் சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணினான். நல்ல கவனிங்க, அந்நாள் முதல் கொண்டு, நல்ல கவனிங்க, அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ராமாவுக்கு போய்விட்டான். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது. நல்ல கவனிங்க, வேறு மனிதன் ஆவாய் அப்படி என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது வேற மனிதனாய் இருக்கும். ஒருவேளை தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது தேவனே நமக்குள்ளே ஒரு வேற ஆவிய அனுப்பிடுவார். சவுல் நல்ல மனுஷன்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று, தேவனுடைய வேலையை செய்வதற்கென்று அந்த பட்டணத்தினுடைய ராஜாவை அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால அந்த பட்டணத்தில் ஜனங்களை லீட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, தாவீது கோலியாத்தை மேற்கொண்ட முடிச்ச உடனே அவனுக்குள்ளாக இருந்த தேவ ஆவியானவருடைய மாற்றம் உண்டாகி அவன் யாரை எதுக்க ஆரம்பிச்சிட்டானா, தாவீதை எதுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய பொழப்பே தாவீதை துரத்தணும், கொல்லணும். நல்லா இருந்த ராஜாவுடைய இறுதி எப்படி மாறிச்சு? கொல்லணும், கொலகாரணம், கொல்லணும். அவனை பிடிச்சிட்டு வாங்கடா, அவன் எங்க இருக்கான்னு தேடுங்கடா, அவனை தேடுங்க. இவன் எண்ணமெல்லாம் எங்க போயிருச்சு? அவனை துரத்துறதுலயே குறியா இருந்துட்டான். கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். இவன் நல்லா தானே இருந்தான், நல்லா தானே ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், நல்லா தானே பைபிள் வாசிட்டு இருந்தான், நல்லா தானே என் சமூகத்தில் உட்கார்ந்துருந்தான். இப்போ திடீர்னு பார்த்தா என்ன ஜெபமே பண்ண மாட்டேங்கிறான், என்ன திடீர்னு பார்த்தா பைபிள் வாசிப்பே இல்லை, என்ன என் சமூகத்துக்கே வந்து அமரவே மாட்டேங்கிறானே, நானும் வந்துருவான்னு நானும் பார்க்குறேன், இவன் வரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறது தெரியுமா? கர்த்தருடைய ஆவி, அப்போ நல்லா கவனிங்க, அப்போ கர்த்தருடைய ஆவி யார் மேலே இருந்துச்சு? சவுல் மேலே இருக்குது. நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தருடைய ஆவி சவுல் மேலே இருக்குது. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு கர்த்தரை நீக்கிட்டார். மக்களை நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய ஆவி நம்ம மேலே இருக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். தேவனுடைய ஆவியை கர்த்தர் என்னை விட்டு நம்மை விட்டு நீக்கிவிட்டால் வேற ஒரு பொல்லாத ஆவிகள் எல்லாம் உங்களுக்குள்ளாக வந்துவிடும். உங்களுடைய இருதயங்கள், உங்கள் சிந்தனைகள், உங்கள் பேச்சு, உங்கள் செயல்கள் சகலமும் பொல்லாதவைகளாக இருக்கும். நித்தம் பொல்லாதவைகளாக இருக்குமே தவிர நீங்கள் நன்மை செய்ய நினைத்தாலும் தீமையை மாத்திரமே செய்வீர்கள். அடங்க மாட்டான் யாருக்கும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவி அவங்ககிட்ட இல்லை. எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். சரி, யார் பேச்சையும் கேட்கலாம், ஆண்டவர் பேச்சுனாச்சும் கேட்பானா? அதான் வேற பேய் உள்ள வந்துருச்சுல, அப்புறம் ஆண்டவர் பேச்சு எப்படி கேட்பான்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? பயமே இல்லை. ஏன்? அதான் பேயா மாறிட்டா பேய் கர்த்தருக்கு எதிராக தானே செயல்படும். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கிறது பேயினுடைய வேலை. ஆனால் சில பேய் அடங்காது. அப்படின்னா என்னது? கர்த்தருடைய ஆவியை விட்டு வேற ஆவி உள்ள வந்துருச்சுன்னா அடங்காத பேய்களாக இருக்கும் சிலதெல்லாம். நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படிப்பட்டவர்களை பார்த்தாலே நீங்கள் புரிந்து கொள்ளும். அடங்கா பிடாரி, கீழ்ப்படியாமை, முரட்டுத்தனம் இருக்கலாம். அதுக்குன்னு வாழ்க்கை முழுசும் முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. கோபப்படலாம், ஆனால் கோபமே வாழ்க்கையாக உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அன்பு கூறணும், சமாதானமாக இருக்கணும், மன்னிக்கிற இருதயம். இதுதான் வேற மனிதனுக்கான அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? என்னன்னு இருக்கீங்களா இல்லையா? தேவன் நம்மோடு பேசுறாரா? அவன் தைல கொம்பை எடுத்து சகோதரனிடம் அபிஷேகம் பண்ணோன்னே
ஆண்டவருடைய அபிஷேகம் அவனுக்குள்ள வந்துருச்சு. சவுல் மேல இருந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நீக்கிட்டாரு. ஏன்னா சவுலுடைய இருதயம் வேற மாதிரி மாறுது. சவுலுடைய எண்ணம் பழி வாங்குற இருதயமாக இருக்குது. அவன் கொலை பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கிறான். இரவும் பகலும் ஓயாமல் எப்படி தாவீதைப்புடி தாவீதைப்புடி தாவீதைப்புடி, தூக்கமே இல்லை அவனுக்கு. அவன் நினைக்கிறதெல்லாம் தாவீதை மட்டும்தான், வேறு யாரை பற்றி நினைக்கிறதே. அவன் ஓட்டமே தாவீதுன்னு ஓட்டம்தான். கர்த்தர் பார்த்தாரு, என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் தாவீதையே துரத்திட்டு இருக்கிறான், சரி விடு, நம்ம ஆவியை அவன்கிட்ட நவுத்திடுவோம். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கின உடனே என்ன நடந்தது? கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பீப்புள் ஆஃப் காட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தரால் விடப்பட்ட ஆவி சில மனிதர்களை கலங்கடிச்சிட்டு தான் இருக்குது இப்போவும். ஆனால் அது கலங்கடிக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன் தெரியுமா? அந்த ஆவியோடு அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால கர்த்தரால் விடப்பட்ட ஆவி அவர்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறதை அவர்களுக்கே புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க மக்களே, வேறு மனிதர்களாய் மாறணும், வேற மனுஷனாக மாறிடக்கூடாது. அப்புறம் ஆண்டவரே பேயை அனுப்பிச்சு அந்த பேய் இப்போ ஆண்டவர் தான் திருப்பி துரத்தணும். எங்கே பார்த்தீங்களா இல்லையா? ட்விஸ்டே அதுதான். கர்த்தருடைய ஆவியை நகர்த்திட்டு பேயை உள்ளே விட்டார். இப்போ இந்த பேயை துரத்தணும்னா திருப்பி கர்த்தருடைய ஆவி உள்ளே வரணும். ரீசைக்கிள் என்னது சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா? இப்படி ட்ரையாங்கிள் போட்டு முக்கோணம் போட்டு இந்த இப்படி ஏரோ மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ரீசைக்கிளிங், சுற்றி 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 வரணும். இதுதான் ரீசைக்கிளிங். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் ஆண்டரை விட்டு விலகிட்டீங்கன்னா, ஆண்டுடைய ஆவி உங்களை விட்டு எடுத்துட்டா வேற ஒரு பேய் ஆவி உள்ளக்குள்ளே வந்துடும். ஒன்றும் இல்லை, பேய் ஓட்ட வேண்டியது வரும் எல்லாத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு, அவ்வளோதான், சிம்பிள் திங். அப்போ வெளியில் பேய் உருண்டு பிறண்டு போகும்போது ஓ இவங்களுக்குள்ள. ஆமாம் மக்களே, நல்லா கவனிங்க, தேவன் விரும்புகிறது வேறு மனிதர்கள், நம்ம வேறு மனுஷனாக போயிட்டுருக்குறோம். கர்த்தர் விரும்புகிற வேறு மனிதனாய் மாற வேண்டுமே தவிர கர்த்தர் விரும்பாத வேறு மனிதனாய் மாறக்கூடாது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறார். இடத்தை கண்டு நல்ல கவனி, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? வேற மனிதனாக மாற்றணும். யார? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வேறு மனுஷர்களாக மாற்றணும் அவர்களை. அடுத்தது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்குற, நொறுங்குண்டவர்களை வேற மனிதர்களாய் மாற்றுவதற்கு. அடுத்தது சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்க, சிறுமைப்பட்டிருக்க ஜனங்களை வேற மனிதர்களாய் மாற்றுவதற்கு. குருடருக்கு பார்வையையும் பிரசித்தம் பண்ணுவோம். யாரெல்லாம் குருட்டு பயிலாக இருக்கணும் அவனுக்கு விஷனை கொடுக்கறதுக்கு வேற மனுஷனா. நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, நொறுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குறதுக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. நல்லா கவனிங்க, அவர் வந்த நோக்கமும் என்ன தெரியுமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமும் என்ன தெரியுமா? இருக்கிற எல்லாத்தையும் வேற மனிதர்களை மாற்றிட்டு போகணும், இருக்கிற எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கணும், இருக்கிற எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்கணும், இருக்கிற எல்லாத்துக்கும் விடுதலை தரணும். அதுதான் அவர் செய்ய வேண்டிய, வேற மனிதர்களை மாற்றணும். அல்லேலூயா. யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20 வசனமும் 27 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நம்முடைய வசனம் தான், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே
அவரில் வேறு மனிதர்களாய் மாறி நிலைத்து இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நம்முடைய தீம் வசனமே அதுதான். இங்க இருக்கு பாருங்க, நம்முடைய தீமே அதுதான். இந்த தீம் வசனமே அதுதான். அந்த சத்தியவரனாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் வேறு மனிதராய் மாறி அவரால் பெற்ற அபிஷேகத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஒருவனும் உங்களுக்கு சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சத்திய ஆவியானவரே உங்களுக்கு, எப்பா நீ வேற மனுஷனா மாறணும், நீ இப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிற, நீ இப்படிப்பட்ட மனுஷியா இருக்கிற, அவர் சொல்லிகிட்டே தான் இருப்பார். சொல்லுகிற தேவன் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார். ஆமேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-12 வசனங்களை வாசிக்கலாம். இப்ப அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வந்து விட்டார். அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டார். அவர் என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவர் சத்தியமாக இருக்கிறாரே தவிர அவர் பொய் அல்ல. அவர் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதையே நம்ம செய்யணும், அவருக்குள்ள நிலைக்கணும். அதுதான் சொல்றாரு, நீங்கள் அவரால் நிலைத்திருந்தால் என்னென்ன காரியம் நடக்கும்? 1 கொரிந்தியர் 12:4-12. அவரால் நிலைச்சிருந்தா எப்படி மாறுவோம்? வரங்களில் நல்ல கவனிங்க. நாம் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வேறு மனுஷனாய் மாறி நாம் வரங்களை பெற்றுக்கொள்வோம். அந்த வரங்களிலே வித்தியாசமும் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, ஒருவரே. வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் தேவன் ஒருவரே. அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் விசுவாசமும் குணமாக்கும் வரங்களும் சக்தியும் உரைத்தலும் பகுத்தறிதலும் பேசுதலும் வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. நடப்பித்து நல்ல கவனிங்க, சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் எப்படி மாறணும்னு ஜெபம் பண்றானோ, ஆவியை பெற்றுக்கொள்றானோ அவனுக்கு அப்படி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. 12 எப்படி எனில் ஒன்று அநேகம் அநேகமாக இருந்தும் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் ஒன்றாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த சத்திய ஆவியானவருக்குள்ளே வந்து விட்டால் வெவ்வேறு வரங்கள், வெவ்வேறு ஊழியம், வெவ்வேறு பாஷைகள், தீர்க்கதரிசனம், வியாக்கியானம் எல்லாம் இருக்குது. இப்ப அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுடைய கிரியைகளுக்கு மாறி அந்த சத்திய ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மாதிரி மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-16 வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நல்ல கவனிங்க, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில நல்ல கவனிங்க, இதுதான் மாற்றம். அளவுக்கு தக்கதாக பூரண புருஷன், அளவுக்கு அந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பூரண புருஷராக வரைக்கும் சீர்பொருத்தும் பொருட்டு வேலைக்காகவும் பாருங்களேன், மாற்றம். சபையானது பக்தி விருத்தி அடையணும், மாற்றம் உண்டாகணும். அடுத்தது மாற்றம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சிலர் அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷர்களாகவும், மேய்ப்பராகவும், போதகராகவும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விங்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போறாங்க. அடுத்தது நாம் நல்ல கவனிங்க, நாம் இனி குழந்தைகளாக இராமல் மாற்றம் வரணும். இன்னும் குழந்தைய மாதிரியே இருக்கக்கூடாது. மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நல்ல கவனிங்க மக்களே. அண்டர்லைன் தட் வேர்ட். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள
எப்படி? போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். அப்படின்னா சூதும் வஞ்சகமும் காற்றினால் அடிக்கிற அலைந்து திரிகிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்காம, வாசிங்களேன், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? மாற்றம், சத்தியமாகிய அன்பை சத்தியத்தை கொண்டு கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் மாற்றம் என்னது? வளருகிறவர்களாய். அழகா சொல்லி கொடுக்கிறார் பவுல். தலையாகிய அந்த தேவனை பற்றி கொண்டு, அந்த ஆவியை பற்றி கொண்டு நீங்கள் எப்படி இருக்கணும்? தேவனுக்குள்ளாக வளருகிறவர்களாக இருக்கணும். உலகத்தில் வளர்றோம், மாம்சத்தில் வளர்றோம், எல்லாத்துலேயும் மாற்றம் வருது. ஆனால் சத்தியத்தில் இன்னும் வளர மாட்டேங்கிறோம். சத்தியத்தில் மாற்றம் வர மாட்டேங்குது. சத்தியத்தில் மாற்றம்னா நமக்குள்ள சொல்கிறேன், போதிக்கிறதுல இல்லை. ஈவன் நிறைய சத்தியங்கள் எல்லாம் முதல்ல காட்டிலும் இப்போ இன்னும் அதிகமாக நிறைய சத்தியங்கள் வருது. சத்தியம் கூட மாறிடுச்சு. ஆனால் எனக்குள்ளே இன்னும் வளருகிற மாற்றம் வரவில்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் இணைக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்ப எல்லாத்துலயும் மாற்றம் உண்டாகுது. சரீர வளர்ச்சி, அதுக்கு தான் ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். சரீர வளர்ச்சியில மண்டையில் இருக்கிற ஞானம் வளரணும். இன்னுமே இன்னும் நிறைய பேர்த்துக்கு இவ்வளவு ஞானத்தை பற்றி பேசியுமே ஞான வளர்ச்சி வரல. இன்னும் சத்திய ஆவியாகிய உடன்படிக்கை கவனன்ட்டை பற்றி பேசியுமே இன்னும் நிறைய பேத்துக்குள்ள அந்த உடன்படிக்கை கவனன்ட்டுங்கிறது என்னென்ன புரியல நிறைய பேத்துக்கு. தேவனுடைய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்குள்ளே இருந்து அவர் விரும்புகிறது, எப்பா எல்லாத்துலேயும் மாறணும்ப்பா, நீ எல்லாத்துலேயும் மாறணும்ப்பா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 நான் முடிக்க விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம் 28 31 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்றியும் நல்ல கவனிங்க, அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இருக்கும் பொருட்டு நல்ல கவனிங்க, தேவன் எவர்களை முன் குறித்தாரோ சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ ஹalleluya glory மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? வசனம் புரிஞ்சுதா உங்களுக்கு? வேற மனுஷங்கிறதுக்கு வசனமே அதுதான். என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய குமாரன் என்ன பண்றாரு? நம்மை முன் குறித்து முத்தரித்து முதற் பேரானவரை நமக்கு கொடுத்தபடினால அவர் சொல்றாரு பாருங்க, அழகா எவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது பாருங்க, எவ்வளவு மாற்றம் நடக்குது பாருங்க. என்ன மாற்றம்? தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன் குறித்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய மாற்றம்! அவருடைய குமாரனுக்கு ஏற்ற சாயலுக்கு ஒப்பாக மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். இது எவ்வளவு பெரிய மாற்றம் பார்த்தீங்களா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதோட மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார்.
எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை சொல்லுங்க பார்க்கலாம், மகிமை படுத்துவேன் என்றாரே. மகிவானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. அழகு. எவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார். அழைத்தவரை முன்குறித்து அவர்கள் நீதிமான்களை மாற்றி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தில் இப்போ எந்த மாற்றம் போயிடுச்சுமா, அவருடைய குளோரிக்கே கொண்டு போயிட்டார். மகிமையான மாற்றம். இந்த மகிமை அவரால் மட்டும்தான் கிடைக்கும். புரியுது உங்களுக்கு? மாற்றம் அழகா சொல்லுது. முன் குறித்தார், அழைத்திருக்கிறார், அழைத்தவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், நீதிமானாய் மாற்றினவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். வசனம் சொல்லுது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? அழகா சொல்லியிருக்கிறார், எழுதுறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், ஐயா அவர் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவர் இருக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம், அவர் இருக்கும் பொழுது மிகப்பெரிய க்ளோரி நமக்குள்ள வருமையா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, நல்லா கவனிங்க, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று. மாற்றம் எப்படி தெரிகிறது தெரியுமா? அவன் இயேசுவோடு இருந்தவன், அதனால் தான் மாற்றம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தரணே, இயேசுவோடு இருந்தவனுக்கு மாற்றம் தெரியணும். புரியுதா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? எப்பா இவங்க பேசுறது பார்த்தா பயங்கரமாக பேசுகிறாங்களே, ஆனால் இவங்க செக்குலராகவும் படிக்கல, வேற எதுவும் படிக்கல, இவன் நமக்கு தெரிஞ்சு படிக்கவே இல்லையே. அடுத்தது பேதமை அப்படின்னா பைத்தியக்காரனாச்சே இவன். இந்த பைத்தியக்காரன் எப்படி இவ்வளவு அறிவாக பேசுகிறான் அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தெரியுமா? இவர்கள் இயேசுவோடு இருந்தவங்கல்ல. மகளே நல்லா கவனிச்சிங்களா? மாற்றம் எங்கே வருகிறது? இயேசு கிட்ட தான் மாற்றம். அவர் வந்தால் தான் மாற்றம். எப்படி என் பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடுவான். என்னது? இவன் இயேசுவோடு இருந்தவன் தான். பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க, இல்லை இவன் இயேசுவோடு இருந்தவன் தான், அந்த கூட்டத்தில் இருந்தவன். ஐயோ நாளா இல்லைங்கோ. எப்படி சொன்னானா இல்லையா? ஆமாம், நம்மளும் அப்படி தான். டேய் நீ இந்த சர்ச்சுக்கு போகிறவன் தானே? சர்ச்சுக்கெல்லாம் நாங்கள் போகிறதில்லைங்க. டேய் நீ அந்த கூட்டம் தானே? அந்த கூட்டம்லாம் நாங்கள் இல்லைங்க, நாங்கள் வேறு கூட்டம். ரெண்டாவது தடவையும் அவனை பார்த்து கேட்குறாங்க, இல்லை நீ அவனோ அந்த கும்பலோடு இருந்தவன் தான். ஐயோ அந்த கும்பலை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்ட்டான். மூணாவது ரவுண்டில், ஏய் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்டா, உன்னை அந்த கும்பலோட தானே நாங்கள் பார்த்துருக்குறோம், சத்தியமாக சொல்கிறேங்க. நாசமாக போனவனுங்க, அவனுக்கு யாருன்னே தெரியும். நான் ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவன் அதான் பண்ணான். என்னது? அவன் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினானா. நாசமாக போனவனுங்க அவனை என்னையே கோத்து விட்டு போயிட்டானுங்க, எனக்கும் அந்த கும்பலுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பிச்சிருந்தேன், பார்த்தீங்களா? எம்டி ஜெகன் பேசினார். பாருக்கு போகலாம், பாருக்கு போய் உட்காந்துருந்தா நான் தண்ணியெல்லாம் அடிக்கலை அப்படின்னாலும் பாருக்குள்ளே போகிறவன் பார்த்தா. ஆமாம், ஒரு நாள் ஒரு எலக்ட்ரீஷியன் வந்தான் வீட்டுக்கு. இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி. அவன் எப்பயுமே போதையிலே இருப்பான், ஏன்னு போதையிலே. அவனுக்கு போதை போடலைன்னா வேலை செய்ய முடியாது. அவன் இங்கே இருக்க அப்படின்னு நடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறேன், கட்டிங் போட்டு வந்தோன்னா கை தெளிவாகிடும், அப்புறம் பிடிச்சி அட்டிப்பான் பாருங்க, பயங்கரமாக வேலை செய்வான். அவனுக்கு அந்த சார்ஜ் இறங்கினோன்னு போய் திருப்பி ஊற்றிட்டு வந்துடுவான். ஊற்றிட்டு வந்தால் தான். ஒரு நாள் என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தப்போ, எனக்கு வண்டி மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு. எதுக்கு அப்படின்னானா, இல்லை நீ ஏன் வண்டியை கொண்டு போய் பாருக்கு முன்னாடி டாஸ்மார்க் முன்னாடி நிறுத்திட்டு போயிடுவேன்.
என் வண்டி எல்லாத்துக்குமே பெப்பர் பேனு தெரியும், அதில் ஸ்டிக்கர்லாம் வேற ஒட்டி வச்சுருக்கிறேன். பாஸ்டர் வண்டி என்ன டாஸ்மாக் முன்னாடி நிற்கிது அப்படின்னு ஓடி போடுறா. வண்டியும் தரமாட்டேன், ஒன்றும் தரமாட்டேன். நான் நிறைய நேரம் வண்டி கொடுக்கறதுக்கே பயப்படுவேன். இவன் பாட்டுக்கு வண்டி வேணும்னு வாங்கிட்டு போய் வேற எங்கேயாவது நிறுத்தி வச்சுட்டான்னு வைங்க, டே இவன் அந்த கூட்டத்தில் எல்லாம் தானே அவன் வண்டி இங்கே நிற்கிது. மக்களே புரியுதா? நம்முடைய பேச்சை வைத்து, நம்முடைய கிரியைகளை வைத்து பரிசுத்த ஆவி வந்தால் எல்லாத்துலேயும் மாற்றம் வரணும். ஒருத்தன் வந்து வண்டி கேட்டால் கூட வண்டி கொடுக்கலாமா வேணாமா நிதானிக்கணும். அயன்பாட்டுக்கு கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு கடைசியில் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருவாங்க. பாஸ்டர் உங்கள் வண்டியை எங்கே பார்த்தேன் பாஸ்டர்மா. நான் எங்கடா பாகுக்கு போனேன். ஓ உன் வண்டி அங்கே நின்றுச்சு, நீ அப்போ உள்ளே தான் இருந்திருப்ப அப்படின்னு வேறு நம்மகிட்ட சொல்லுவான். தேவையாதுக்கு நமக்கு? நல்லா கவனிங்க, யாரோட சுற்றுறோம், யாரோட இருக்கிறோம், யாரு கூட நடக்கிறோம், யாரு கூட பேசுகிறோம். இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் தானே. இவர்களுடைய பேச்சே அதை வெளிப்படுத்துகிறது. இவன் படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கிறானே, இவர்கள் பேதைகளாக இருக்கிறார்களே, ஆனால் இவர்கள் பேச்சு பயங்கரமாக இருக்குது. ஆச்சரியப்படுறோம், எப்படி இந்த அளவுக்கு பேசலாம். ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வந்தார், எனக்கு பேச்சு தானாக வந்துருச்சு. ஒரு ஆமையனே வரல. என்னங்க முடிச்சிட்டேங்க, மூடியெல்லாம் வச்சுட்டேன், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போட்டேன், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சா, அதனால் கோச்சிக்கிட்டீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேறு மனிதர்களாய் மாறணும், வேறு மனுஷியாய் மாறணும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கு. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். அந்த ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பிரிட்டு வந்து சரியாக இருக்கணுங்க. அந்த ஸ்பிரிட்டு சரியாக இருக்கணும். ஸ்பிரிட்னா என்னது? அந்த ஆவி, பரிசுத்த ஆவி சரியாக இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், நீங்களும் மாற முடியும், உங்கள் இருக்கிற சரௌண்டிங்ஸையும் நீங்கள் மாற்ற முடியும். அந்த சரௌண்டிங்ஸ் உங்களையே மாற்றிடக்கூடாது. நிறைய நேரம் இப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அங்கே தான் பிரச்சனை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைஞ்சு வளைஞ்சு போய் 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 நம்ம மாறி நிறைய விஷயம் மாறி போயிடுறோம். சில விஷயங்களை தேவனுக்கென்று நாம் விட்டு கொடுக்க முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து ஓட முடியாது. தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார், சுவிசேஷம் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்ன அனுப்பி இருக்கிறார், அந்த வேலையை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். மக்களே, இதுதான் மாற்றம், இதுதான் மாற்றம். நிறைய பேர் சொன்னாங்க அவருடைய பிரசங்கத்தை பார்த்து, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா? எப்படி? தச்சனுடைய மகன் அல்லவா? இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு புரியல. ஏன்னா அங்கிருந்து வந்த ஞானம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. தெரியாதனால தான் அவங்க குழம்பிட்டு அவன் இருந்தான். ஒருவேளை இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று தெரிந்திருந்தால், நிச்சயமாய் புரிந்திருந்தால், அவன் இந்த கேள்வியை கேட்டிருக்கவே மாட்டான். மக்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கால வேளையில, இந்த ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேசினது, பரிசுத்த ஆவி வந்தால் நீங்கள் வேறு மனிதர்களாய் மாற வேண்டும். நாம் வேறு மனிதர்களாய் மாற வேண்டும். கண்ணிலே மூடுவோமா? மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே, நுருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம்,
கரையில்லா தேவனின் வாக்கு மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். சொல்லுங்க. ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாங்கள் வேறு மனிதர்களாய் மாறுகிறோம். நாங்கள் வேறு மனிதர்களாய் மாறணும். ஆண்டவரே, மாற்றத்தை தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். மாற்றம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா மாற்றம் நடக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா எல்லாவற்றிலையும் மாற்றம் நடக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும். இன்னும் அதிகமாய் நாங்கள் மாற்றத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் மாற்றத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம், எங்கள் குடும்பத்துக்குள்ளாக ஒரு மாற்றம், எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மாற்றம், எங்கள் சபையில் ஒரு மாற்றம், எங்கள் ஊழியத்தில் ஒரு மாற்றம், எங்கள் குடும்பங்களில் ஒரு மாற்றம். ஆண்டவரே, இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு